உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மறந்தே நம்பிருந்து இலையோடு சுடுசோறு படும்போது நார்ச்சத்து கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு செரிக்காத மற்றவை ரசமூற்ற இதை மாற்றி நன்மையாகும் பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் உயர்ந்ததே ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மறந்தே நம்பிருந்து எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது அடுப்பே இல்லாம எண்ணெயும் இல்லாம ஒரு சமையல் தான் செய்ய போறோம். அந்த சமையல் நல்ல ருசியா மணமா நம்ம அடுப்புல செஞ்சா எப்படி இருக்குமோ, எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா காட்ட சாட்டமா காரமெல்லாம் போட்டு செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அடுப்புல செஞ்ச மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும், இன்னும் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்போ அதே மாதிரி அடுப்பு இல்லாமல் செய்ய போகிறேன். ஆமாம், அடுப்பு இல்லாமல் அதே மாதிரி டேஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் உயிரோட சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா நம்ம வருஷம் பூரா நல்லா வேக வச்சு எண்ணெயை ஊற்றி மசாலையை போட்டு நல்லா கிரேவியாக தின்னு பழகிட்டோம். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இன்னும் கேஸு மிச்சம், எண்ணெய் மிச்சம். இப்போ விற்கிற கேஸு விலைக்கு ஈஸியாக வேற செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வயலுக்கே போனாலும், கிராமத்தில் இருக்கிறவங்க வயலுக்கே போனாலும் இந்த மாதிரி பச்சை காயெல்லாம் பிடிக்கி டக்கு டக்குன்னு கடிச்சு சாப்பிட்ருவாங்க. அதனால தான் அன்னையிலேருந்து இந்நேரம் மட்டும் அங்கே இருக்கிறவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. சமணக்கோழி உட்காந்து தான் இன்றைக்கும் சாப்பிடுவாங்க. நம்மளால உட்கார முடியுதா? அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஒரு விருந்து எப்படி செய்கிறது வடை பாயசத்தோட அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, இன்னைக்கு என்ன நைட்டை செய்கிறேன், அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்புல்லா சமையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் ரெடி பண்ணிக்கணும். தயிருக்கு பாருங்க, ஒரு தேங்காய் எடுத்து அந்த பின்னாடி இருக்கிற இந்த கருப்பை ஓடெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கிறேன். தயிர் எடுக்கும் பொழுது நம்ம பாலில் எடுத்த மாதிரியே வெளியேறணும் இருக்கணும். அந்த ஓட்டோட போட்டோம்னா கருப்பாக இருக்கும், அதனால் ஓடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் செய்கிறதுக்கு ரெண்டே பொருள் இருந்தால் போதும், சூப்பரான கெட்டி தயிராக கிடைக்கும். ஒரே ஒரு லெமனோட சாறு, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்ள பால் மட்டும்தான் எடுத்துக்கணும், கெட்டி பாலாகவே இருக்கணும். தண்ணி கம்மியாக தான் ஊற்றி அரைக்கணும். நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க, இந்த அளவு நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை வடிகட்டிக்கணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிடணும். இது எல்லாமே பால் எடுத்தாச்சு பாருங்க. கெட்டியான முதல் பால் மட்டும்தான் எடுத்துக்கணும். புளிஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த லெமனை சேர்த்துக்கணும். ஒரு தேங்காய்க்கு நான் ஒரு லெமன் விட்டுருக்குறேன். இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா அப்படி ஊற்றி ஆற்றணுங்க. இந்த மாதிரி ஊற்றி ஆற்றணும் பாருங்க. ஆற்றையிலே அப்படி கெட்டியாக வந்துடும். ஒரு தடவையோட விட்டுறாதுங்க, நல்லா ஆற்றுங்க. இதை நல்லா நம்ம ஒரு 5-6 தடவை ஊற்றி ஜாத்தியாச்சு, அவ்வளவுதான். இப்படியே எடுத்து நல்லா மூடி வச்சு நைட்டு ஒரு 8 மணிக்கு நான் வைக்கிறேன். காலையில் எடுத்து பார்க்கணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே இருக்கணும். இதை நம்ம வெளியில் வைக்கிறதுனால வைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியில் வச்சோம்னா காலையிலக்கெல்லாம் சீக்கிரத்தில் முடிச்சிடணும். மத்தியானத்துக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம்னா கெட்டு போயிடும். அதனால் பிரிச்சுக்களை வச்சுக்கலாம். நான் இப்போ பிரிச்சுக்களை தான் வைக்க போகிறேன். இப்படியே மூடி பிரிச்சுக்களை வச்சிடலாம். நாளைக்கு நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இதை நம்ம நேற்று உர ஊற்றி வச்சோம், இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரிஜினலு மாட்டுப்பாலம் இல்லை பாக்கெட்டு பாலம் நம்ம வாங்கி காய வச்சு உர ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல கெட்டியாக இருக்குதா பாருங்க, செமையாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தயிர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு இல்லாத சமையலுக்கு நான் வேணுங்கிற பொருட்கள்லாம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அப்பப்போ நான் தேவைப்படுறப்ப கட் பண்ணிக்குவேன். இப்போ முக்கியமானது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த விருந்துக்கு மெயினே சாப்பாடு தான். இப்போ அதை செஞ்சுக்கலாம். அவல் வாங்கி வச்சுருக்கிறேன், வெள்ளை அவல் பாருங்க. இந்த மாதிரி அவல் தண்ணி ஊற்றி
இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு அலசிட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிற மாதிரி வடித்து வச்சிடணும். அவ்வளவுதான், சாப்பாடு ரெடி ஆயிடும். நல்லா கழுவிடணும். ஒரு 2 வாட்டி கழுவி வடிச்சிடணும் தண்ணியை. நான் வடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ சாப்பாட்டை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். அவ்வளவுதான், சாப்பாடு ரெடி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு கொஞ்சமாக புளி, அதாவது இது பச்சை புளி ரசம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரசம் நாங்களாம் சின்ன வயசில் அடிக்கடி வைப்பாங்க. ரொம்ப ஈஸியாக, அதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு போயிடுவோம் வயலுக்கெல்லாம். இன்றைக்கி அந்த ரசம் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ இருக்கட்டும். ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், 2 வரமிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கணும், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, வெட்டி வச்ச இந்த பச்சை மிளகாயில் ஒரு 2 கீத்து போட்டுக்கிறேன், குருமிளகு, சீரகம், பூண்டு 1-2 இடித்தது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இதை எவ்வளவுக்கு பிசைகிறோமோ அவ்வளவுக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கசன்னு பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். பிணைஞ்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த புளியை சேர்த்துக்கணும். அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு கசக்கி விடுங்க. இந்த மாதிரி தேவையான அளவு, எவ்வளோ புளிப்புத்தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. ரொம்ப புளிப்பு இல்லாமல் போயிடக்கூடாது, நல்லா இருக்காது. செமையாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்பாவது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டுக்கு செஞ்சு பாருங்க. ரசம் செமையாக இருக்கும். லைட்டாக பெருங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரசம் ரெடி. அப்படியே நம்ம புருஷனெல்லாம் வச்ச மாதிரியே இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இது சொரக்காய் தயிர் பச்சடி. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் சும்மா கொஞ்சம் போல் இஞ்சி தயிரில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சம் போல் சால்ட்டு, 2 துண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையை, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா அப்படி பிச்சு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த அளவு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தயிர் பச்சடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது சொரக்காயிலையும் செய்யலாம், வெள்ளை பூசணிக்காயிலையும் செய்யலாம். தண்ணி ஐட்டம் உள்ள காய் தான், அந்த மாதிரி காயில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ தயிர் பச்சடி செமையாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் பொரியலுக்கு ஏன்னா நம்ம பச்சையாக கொடுக்குறோம், அதை எப்படி செஞ்சால் அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைஸாக வெட்டிக்கணும். இதை பாருங்கள், ஒரே மாதிரி நான் இந்த மாதிரி நைஸாக வெட்டியிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக வெட்டிக்கணும். அப்போ தான் இது அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது அந்த காய் வெந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா காய் வேகாது. அதனால் நல்லா பொடியாக போட்டுக்கோங்க, வலுவழுப்பு தன்மையும் இருக்காது, நல்லாவும் வெந்துடும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா காய் பிசு பிசுப்பாயிடும். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத பவுலில் வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு கையில் அள்ளி தூவுங்க, ஸ்பூனால் போடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தூவணும். காரத்துக்கு மிளகாத்தூள் தான் போடணும், பச்சை மிளகா வரமிளகாயெல்லாம் போடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த பிசுபிசுப்பு தன்மையை அந்த மிளகாய் எடுக்கும், மிளகாத்தூள். அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் பூ சேர்க்கணும். தேங்காய் பூவும் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூவை திருவி போடாமல் தேங்காயை நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிருங்க, தண்ணி ஊற்றாமல். பாருங்க, நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு நல்ல இளங்காயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலுக்காக இருந்தாலும் சரி, அந்த கூட்டு பொரியலுக்காக இருந்தாலும் சரி, இளங்காயாக இருக்கணும். வரக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கையாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக
இது வந்து வலுவழுப்பு தன்மையே இருக்காது. நீங்கள் வேணா நினைக்கலாம் எப்படி வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் தெரியும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசத்துக்கு நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நைஸாக முழுசாக போடாமல் பிச்சு போடுங்க. சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டே போடணும், மறந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பச்சையாக சாப்பிடும் பொழுது எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கொடுங்க. இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது இருக்கட்டும். இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் செய்ய போகிறேன். நான் காயெல்லாம் இன்றைக்கி கம்மியாக தான் செய்கிறேன். ஏன்னா வந்து நிறைய நம்ம காய் ஐட்டம் செய்கிறோம், அதனால் தீராதுன்னா நான் கம்மியாக செய்கிறேன். உங்களுக்கு சமையல் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று இந்த மாதிரி நிறைய காய் வெட்டி ஒரு சமையலோட, அதாவது ஒரு பொரியல் பண்ணினாலுமே இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணி நீங்கள் எப்போவுமே கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இந்த புடலங்காயை இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை கையால் போட்டு நல்லா அப்படி கிளறிடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில். நல்லா அந்த காய் வெந்து நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். கொஞ்சம் போல் காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் குடமிளகா, இந்த நம்ம பொடியை அரைச்ச தேங்காய், துருவின தேங்காய் கொஞ்சம், ஏன்னா பொரியல்னால நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது துருவின தேங்காய் கொஞ்சம் போல் கருவேப்பிலை வாசத்துக்கு. இப்போ புடலங்காய் பொரியல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புடலங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். பச்சை பயிரை நான் நாள் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக மதியானம் ஊற வச்சு நைட்டில் இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைச்சிக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் எடுத்து நம்ம இனிப்புக்காக இதில் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கரும்பு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கரும்பு சர்க்கரை சேர்க்குறேன். கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கரும்பு சர்க்கரை தான், ஒன்றும் பயமும் இல்லை. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஏலக்காயை நச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் விடுங்க. இனிப்புக்கும் இந்த புளிப்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தான் லெமன் விடணும், இந்த அளவு தான் விடணும், அவ்வளோதான். பச்சைப்பயிறு இனிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். கூட்டு செய்ய போகிறேன். கூட்டுக்கு கொஞ்சம் போல் பீக்கங்காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் அதுவும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சும்மா 2-3 தக்காளி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கணும். கொஞ்சம் போல் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணது, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க நைஸாக. இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுட்டு தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா தேங்காய் பால் பச்சை அரைச்சி நல்லா நைஸாக, அதாவது வரக்காயை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இளங்காயாக இருக்கணும் இந்த மாதிரி கூட்டுக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வந்து அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிடுவேன். வெள்ளரிக்காய், இந்த மாதிரி பீக்கங்காய், புடலங்காய் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பச்சை நாங்கள் செய்வோம், நல்லாயிருக்கும். கூட்டு ரெடி. இப்போ நம்ம கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். கேரட்டு சிறையை வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, குடமிளகாய், இஞ்சி கொஞ்சம் போல் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூனு லெமன் சாறு விட்டுக்கோங்க, கண்டிப்பாக விடணும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி, கண்டிப்பாக தக்காளி கொஞ்சம் அப்படி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கேரட் பொரியலுக்கு தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து தேங்காய் துருவெல்லாம் தேவையில்லை, சும்மா அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பிளில் அல்வா பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து தோல் சீவிட்டு வச்சுருக்கிறேன். இந்த நைஸான ஒரு சல்லடையில் சீவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவிக்கணும். இந்த மாதிரி வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக வெட்டி விட்டுக்கோங்க.
ஆப்பிள் பழம் வாழைப்பழம் ரெண்டையும் நல்லா சேர்த்தாச்சு. நல்லா ஒரு மசிச்சுக்கோங்க. ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் நீங்கள் கரும்பு சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் இனிப்பு கூடவே இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து ஓரளவு கலக்குனது கொஞ்சம் போல் பாதாம், முந்திரி, பிஸ்தா, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த முந்திரி, திராட்சை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் நம்ம எவ்வளவுக்கு போடுறோமோ அவ்வளவுக்கு கெட்டியாக வர அல்வா மாதிரி பாருங்கள். இப்போ வாழைப்பழம், ஆப்பிள் சேர்ந்து அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வடை செய்ய போகிறோம். வடை செய்கிறதுக்கு மிக்சி சார் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் அடித்தது தான், அந்த பவுடர் அதிலே இருக்குது. அதனால் நான் அதை கழுவாமல் அதிலே போடுறேன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பை வச்சு நான் ஒரு வடை தான் செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு முளை கட்டினது, இதை வச்சு வடை செய்ய போகிறேன். இந்த மாதிரி இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் கேரட்டு, பீட்ரூட் துருவல் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் இஞ்சி, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, சால்ட்டு, கொஞ்சம் போல் சீரகப்பொடி, குருமிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு சுற்று விடணும். ரொம்ப அரைச்சிடாதீங்க, லைட்டாக ஒரு சுற்று. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி 1-2 இருக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது, குழப்பாயிரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பவுட்ரு கொஞ்சம் போல் இது போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம வந்து வடைக்கு என்ன நம்மளாம் போட்டு நம்ம செய்வோமோ அதே மாதிரி மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பிஸ்தா எல்லாமே சேர்த்து இதில் அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, சத்து உள்ளது தான். இதை போட்டால் தான் வடையாக இருக்கும். நீங்கள் அந்த இது மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா வடை நல்லா இருக்காது. அதுமாதிரி போட்ட உடனே கெட்டியாக வந்துடும். அப்புறம் நம்ம கையில் தட்ட அந்த வடை அந்த ஷேப்பு கிடைக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா ஷேப்பாக தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சைஸ் எடுத்துக்கோங்க. இப்படி போட்டு நல்லா அந்த கையில் உருட்டணும். ரொம்ப நேரம் அப்படி உருட்டினீங்கன்னா நல்ல எண்ணெய் கசிஞ்சு அந்த பவுடரில் இருக்கிற எண்ணெய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அந்த நிலக்கடலை எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெய் நல்லா பிசுப்பாகும். நல்லா உருட்டுங்க. இப்படி வச்சுக்கிட்டேன் உருட்ட உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெய் இப்படி திரண்டு வரணும். நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா இது மாதிரி சுற்றி அந்த வெடிப்பு இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. வெடிப்பே இருக்காது. இப்போ சூப்பரான ஒரு வடை. இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், செமையாக இருக்குது வடை. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து செய்யல, சூப்பரான வடை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம சாதத்தை வடித்து வச்சுட்டோம். இப்போ அந்த சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது சாதம். நம்ம வந்து வடித்த சாதம் மாதிரியே இருக்குது. வந்து நல்லா பொதுன்னு சாதம் மாதிரியே இருக்குது. இந்த சாதம் வந்து ரொம்ப பக்குவமாக பண்ணணும், இல்லாட்டி குழப்பாயிரும். அதனால் ரொம்ப பக்குவம் வேணும். அதாவது பக்குவம்னா கரெக்டாக ஒரு 2 தடவை தண்ணியை ஊற்றி அலசிட்டு தண்ணியே இல்லாமல் இருத்து வச்சுட்டிங்கன்னா பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கும், சாதம் மாதிரியே இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மண்பானையில் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம கீரை பொரியல் பண்ண போகிறோம். கீரை பொரியலுக்கு இது வந்து புதினாவை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த புதினாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி
கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அப்போ போட்டால் தான் இது வந்து அப்பப்போ கடிக்கையில் கொஞ்சம் காரம் இருக்கும். இதில் வந்து சின்ன வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு முளை கட்டின பயிறு. ஏன்னா நம்ம கீரைக்கு பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு விடுவோம், கடலைப்பருப்பு. அதனால் இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கலக்கிடுங்க. இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து துருவின தேங்காய் தான் சேர்க்கணும். இந்த மாதிரி துருவின தேங்காய் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்க அந்த தேங்காயோட சேர்த்து அந்த கீரையை சாப்பிடுவாங்க. இது வந்து அப்படியே மடங்காமல் இருக்கும் அந்த கீரை. அதனால் கொஞ்சமாக லெமன் சாறு விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் புளிப்போடு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் லெமன் சாறு விட்டுக்கோங்க. இந்த புளிப்பு தன்மையோட இந்த கீரையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிருச்சு. இருக்கட்டும். பாயாசம் பண்ணணும். பாயாசத்துக்கு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிடுங்க. புழிஞ்சிட்டு இதை மறுபடியும் போட்டு ஒரு தடவை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். 2 தடவை அரைச்சி எடுத்தாலே போதும். இது ஃபஸ்ட்டு பால், இனி அடுத்து வர்றது 2வது பால் போதும். அதோடவே இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அதே மாதிரி வடித்து எடுத்துக்குவோம். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலில் பார்த்திங்கன்னா இங்கே அவுள் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அவுளில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு, கரும்பு சர்க்கரை நீங்கள் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் கரும்பு சர்க்கரை போடுறேன். கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணும். இந்த அவுள் ஊற இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும் பாயாசம். நல்லா கலக்கி விட்டுட்டு 1-2 உடச்சி போடுங்க. முந்திரி பருப்பு இதில் உடச்சி போட்டிருக்கிறேன். உணர்ந்த திராட்சை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவுள் வந்து இப்போ தான் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதனால் இன்னும் ஊறலை. ஊறுச்சுன்னா இந்த தேங்காய் பால் அவுள் கரெக்டாக நல்ல கெட்டியான பதத்தில் இருக்கும். தேங்காய் பாலை வச்சு சூப்பரான அவுள் பாயசம் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். தயிர் சாதம் செய்ய போகிறோம். தயிர் சாதத்துக்கு அவுள் சாதம் எடுத்துக்கலாம். ஒரு அரை பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னு விட்டுறலாம். ஆனால் நான் அதை போடுவேன் எப்போவுமே. போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்குன்னா இஞ்சி, கொஞ்சம் போல் மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து இது நம்ம செடியில் இருந்தது. ஆனால் இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும். அதுக்கெல்லாம் நாங்கள் பறிச்சுட்டோம். அதனால் விதையெல்லாம் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது. அன்றைக்கி பறிச்சதெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஒரு அரை ஆப்பிள் கட் பண்ணது, கொஞ்சம் போல் கருப்பு திராட்சை, இதில் கொஞ்சமாக உப்பு. தயிர் சாதத்துக்கெல்லாம் பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தயிர் எடுத்து விட்டுக்கோங்க, கெட்டி தயிர். ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம். தயிர் சாதமெல்லாம் எப்போவுமே நல்லா கொழப்பாக வச்சுருங்க. இருக்க கெட்டி ஆயிரும். அதனால் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், தயிர் சாதம். இப்போ நம்ம மோர் கலக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் போல் தயிர் எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சும்மா கொஞ்சோண்டு, சும்மா கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் சால்ட்டு, கொஞ்சம் போல் இஞ்சி துண்டு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை வேணுமோ விட்டுக்கோங்க. பாரு எப்படி நம்ம ஒரிஜினல் மோரில் விட்டால் எப்படி வரும் அதே மாதிரி வருது பாருங்கள். மோர் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய்க்கு மாங்காய். ஏன்னா நம்ம எல்லாமே சூப்பரா இருக்கு மாங்காய். ஏன்னா நம்ம எல்லாமே செஞ்சுட்டு ஊறுகாய்லன்னா எப்படி ஊறுகாய் செய்யணும் பாருங்க. போட 2 பேரும் சித்தியும் மகளும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்கடி.
கொஞ்சம் போல் சால்ட்டு, கொஞ்சம் போல் மிளகாத்தூள் கலக்கிக்கலாம். கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ ஊறுகாய் ரெடி. கடைசியாக ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டு ஜூஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. லெமன் ஜூஸ் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்ருக்குறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக சர்க்கரை, நல்லாயிருக்கும் ஜூஸு, லெமன் ஜூஸு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு ரெடி. நம்ம அடுப்பு இல்லாத சமையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அவல் பாயாசம் தேங்காய் பாலை வச்சு, லெமன் ஜூஸு, மோர், பீக்கங்காய் கூட்டு, ஆப்பிள் வாழைப்பழம் அல்வா, பச்சைப்பயிர் இனிப்பு, புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு கீரை பொரியல், புடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், கேரட்டு பொரியல், சுரக்காய் தயிர் பச்சடி, தயிர் சாதம், சாப்பாடு அவல் சாப்பாடு, பச்சைப்பயிர் பீட்ரூட்டு வடை, பச்சை புளி ரசம், மாங்காய் ஊறுகாய். மொத்தம் 16 ஐட்டம் செஞ்சுருக்கிறேன். அடுப்பில்லா சமையல்ல எங்கள் அம்மா இன்னைக்கு விருந்து பண்ணியிருக்காங்க. எப்போ வீடியோக்கு முடிச்சுட்டு எனக்கு கொடுப்ப, ஆர்வமாக இருக்கு. அந்த இதோட அடுப்பில்லா சமையல்ல நம்ம விருந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இலையில லைனாக பரிமாற போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக மாங்காய் ஊறுகாய், சால்ட்டு, முளைக்கட்டின பச்சை பயிரில் ஸ்வீட்டு, கேரட் சாலட், அடுத்தது வெண்டைக்காய் பொரியல், ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் சூப்பராக இருக்குது. அடுத்தது புடலங்காய் பொரியல், பீட்ரூட் வடை, அடுத்தது கீரை பொரியல், கூட்டுல பீக்கங்காய் வெள்ளரிக்காய் கூட்டு, சுரக்காய் தயிர் பச்சடி, அடுத்து மெயின் டிஷ்ஷு அவல் சாதம், அடுத்தது ஃப்ரூட் மிக்ஸ் பண்ண தயிர் சாதம், அடுத்தது அல்வா, அடுத்ததா ஃப்ரெஷ்ஷான மோர், அடுத்து தேங்காய் பாலில் செஞ்ச தயிர். ஏன்னா நம்ம தயிரை பாலை காய்ச்சி தானே தயிர் ஊற்றுவோம். ஸோ அது கூட பண்ணக்கூடாதுன்றதுனால ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால்லே செஞ்ச தயிர். நல்லா கெட்டியா இருக்கும். அது அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. நான் எடுத்தேன்னா ஐஸ்கிரீம் நினைச்சேன். அடுத்தது சூப்பரான ஃபினிஷிங் டச்சில் ஒரு ஸ்வீட் பாயாசம், முந்திரி திராட்சை எல்லாம் சாப்பிட்டு வதக்குது. தேங்காய் பாலில் அவல் பாயாசம். அடுத்து இவ்வளவையும் சாப்பிட்டு ஜீரணமாகிறதுக்கு சூப்பர் டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லெமன் ஜூஸ். இது நம்ம எப்போவுமே செய்கிற அடுப்பில்லா சமையல் தான். ஆனாலும் இந்த பிளேட்டில் எதுவும் மிஸ் ஆகுதில்ல மொத்தத்தில். ஏன்னா இவ்வளவையும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும். ஸோ தண்ணியும் இந்த பிளேட்டில் வச்சு ஃபில் பண்ணிடுவோம். சூப்பர். தனித்தனி சிறப்பு சமையல் வாழ்க்கை தத்துவம் இருக்கு. இப்போ இந்த இவ்வளோ ஐட்டத்தையும் சாப்பிட போறது யாருன்னா எங்க தியாஸ்ரீ. சாப்பிட போற தியாஸ்ரீ என்ன நேரா உட்காராம சைட்ல உட்கார்ந்துருக்க? இது ஒண்ணு நான் சாப்பிட போறது இல்ல, டாடி தான் சாப்பிட போறாரு. நான் டேஸ்ட் தான் பார்க்க போறேன் எல்லாத்தையும். அதான பார்த்தேன், எல்லாத்தையும் தியா சாப்பிட போறான்னு நினைச்சேன் நான். இன்னைக்கு அப்ப மாமாக்கு விருந்தா? இப்போ நம்ம எல்லா ஐட்டமும் வச்சாச்சு. இப்போ தியாஸ்ரீயை அவங்க டாடியை 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. மொத்தம் வந்து தண்ணி சால்ட்டு எல்லாம் சேர்த்து 19 ஐட்டம் இலையில இருக்கு. இப்போ இதில் வந்து ரசம் மட்டும் இன்னும் ஊற்றலை. இப்போ ரசம் ஊற்ற போகிறேன். ரசம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க தியாஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஊறுகாய் தான் எடுக்கிறான். சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சூப்பருங்க பாரு.
நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த அவுள் சாப்பாடு மாதிரி தெரியல. அதான் சொல்றேன் இப்போ வந்து ஒரிஜினல் சாதம் மாதிரி. ஒரிஜினல் சாப்பாடு தான் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. நல்லா இருக்கா? ரசம் எப்படி இருக்காரு? ரசம் ரசம் வந்து இல்ல ரசம் வந்து ஆக்சுவலி அடுப்புலயே வைக்கல. அடுப்புல வைக்கல. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க தாளிச்சாலே இந்த டேஸ்ட் இருக்கு, தாளிக்காம இந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. அதான் சரி கேட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புளிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கா? இது ஊறுகா. கடவுளே வந்து சமைச்சு கொடுத்து போன மாதிரி இருந்துச்சு. தியாசினி பாருங்க. இது என்ன ஸ்வீட்டுக்கு ஒரு ரெசிபி பண்ணீங்களா? ஸ்வீட்டுக்காக. சூப்பரா இருக்கு. அதுலயே முளைக்கட்டின பயிறு நல்ல ஹெல்தி தியமா நிறைய பயிர் வந்து குத்தியல் மாதிரி இருக்கு. அதுதான் முளைக்கட்டினது. அது வந்து அல்வா, வாழைப்பழமும் ஆப்பிளும் சேர்த்து அல்வா. வாழைப்பழமே ஸ்வீட், அதோட ஆப்பிள் வரையா? எப்படி இது பண்ணிருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அதாவது இதுல என்ன முஸ்லிம்ஸ் கல்யாணத்துல எல்லாம் ஒரு இது மாதிரி வைப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கீரை பொரியல். என்னென்ன இருக்கு வித்தியாசமா? இல்ல நானே சொல்லிடுறேன். அதாவது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி. அதெல்லாம் தான் கீரையா? அந்த கீரை அதாவது என்ன தெரியுங்களா, ஆத்திர அவசரத்துக்குள்ள இந்த மாதிரி ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நல்லா இருக்கும். அதாவது வந்து இயற்கையா சாப்பிடுறது. மாசத்துல ஒரு கவலை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. கேஸ் முடிஞ்சுன்னா ரெடி அடுத்த சாப்பாடு. வடை நல்லா ஹெல்த்தி. அது பருப்பு வடை. கட்லெட் மாதிரி இருக்கு. பீட்ரூட் பருப்பு வடை. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அது தயிர் சாதம் சாப்பிடுறது. நல்லா இருக்கு. தேங்காய் பால்ல எடுத்தா தயிர்ல செஞ்சா தயிர் சாதம். பொடலங்காய் பொரியல். இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தொட்டு தொட்டு கருவேப்பிலை எடுத்துட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இல்ல பரவாயில்ல. இது வேக என்ன சொல்றேன் பத்தி இப்ப வேக வைக்காம இவ்வளவு விஷயம் இருக்கு இதுல. பத்தியா இந்த காய் புடலங்காய் அதெல்லாம் நான் வந்து இது வரைக்கும் வேக வச்சு தான் சாப்பிடுவேன். அதாவது பச்சையா சாப்பிட்டா ஒன்னா வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம், இல்ல வெண்டைக்காய் சாப்பிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம். பட் இது புடலங்காய் எல்லாம் வந்துட்டு பச்சையா சாப்பிடுறது இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ஆனா பச்சையா சாப்பிடுறது நல்லா இருக்கா? பச்சையா சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதுக்கு அது பச்சை மாதிரியே தெரியுது. பொரியல் மாதிரி தான் தெரியுது. கேட்டா இதுல வந்து இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது மெயினா பார்த்தா தேங்காய் போட்டு கூட்டுக்குலாம் போடுவாங்களா இந்த புடலங்காய் கூட்டு, அதே மாதிரி பார்த்தா அப்படியே ரொம்ப லைவாவே இருக்கு. வேக வைக்காமே இவ்வளவு சூப்பரா இருக்கு. பேசாம நான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கேஸ் ரொம்ப மிச்சம் இருக்கு. அடுப்பதெல்லாம் தேவையான நினைக்கிறேன். அது இல்லாம இதுல பெரிய மைனஸ் பிளஸ் என்னன்னா ஹெல்த்தி, சரியான ஹெல்த்தி. அது இல்லாம டேஸ்டா இருக்கு. சூப்பர், வெரி குட். எனக்கு இந்த அல்வா தான் நம்பவே முடியல. நீங்க அடுப்பெல்லாம் செஞ்சீங்க. அது வந்து ஏன்னா ஒண்ணா வாங்க. ஒவ்வொன்னா சாப்பிட்டு அது ருசியோட சாப்பிட்டுதான் ஒவ்வொருக்கும் தனித்தனி ஸ்பெஷல் ஸ்டைல் இருக்கு. ரெசிபியோட டேஸ்ட் இருக்கு. சோ ரொம்ப சூப்பரா இருக்கு. மணி மெதுவா சாப்பிடலாம். செம்மையா இருக்கு. ரசம் அப்படி இருக்கு. தியா டாடி பொரியல்லாம் முடிச்சிட்டு கூட்டுக்கு வந்துட்டாரு. வெள்ளரிக்காய் இல்லைங்களா கூட்டு. இது என்னது மச்சி? அது வந்து சொரக்காய் தயிர் பச்சடி. சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்குமா? அப்புறம் வடையை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. இது நல்லா இருக்கு மச்சி. வடையும் நல்லா இருக்கு. நார்மலா நம்ம வடைய வந்து மிக்சியில அரைச்சு அப்புறம் வந்து எண்ணெயில போட்டு பொரிச்செடுப்போம். இது எப்படி இந்த வடை செஞ்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். டேஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து பச்சை பயிறு வடை. பச்சை பயிறு, பீட்ரூட். பச்சை பயிறு பீட்ரூட்டுங்களா? பச்சை பயிறு சூப்பரா இருக்குமா? இது இத்தனைக்குமே எண்ணெய் இல்லாம வந்து செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் தான். எண்ணெய்ங்கிறதே இல்ல, அடுப்புலயும் வைக்கணும். அடுப்புல வைக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலி சமைக்கவே இல்லை. இது எப்படி சொன்னா அம்மா இன்னைக்கு சமைக்கவே இல்லை, ஆனா ஒரு விருந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஒரு வாசம் வரல, ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்படி ஒரு பெரிய ஒரு இது வீட்டுக்குள்ள பெரிய விஷயம் தாங்கம்மா. என்ன கூட்டா சோறு செய்றீங்களா? ஆமா, எல்லாம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்டா இருக்கு உங்களுக்கு எங்க தெரிய போகுது. எல்லாம் இந்த பிரியாணில சிக்கன் பீஸ் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்களா, அது மாதிரி வெஜ்ல மாமா செஞ்சு சாப்பிடுறீங்களா? சாப்பிட முடியலையுமா? இவ்வளவு ஐட்டம் இருக்கு. நீங்க அதுக்கு போக இது வேற, ஜூஸ் வேற. இதெல்லாம் எப்படி குடிக்க போறேன்னு தெரியல, எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. இலையிலே ஐட்டம் இருக்குது, வெளியே வேற இருக்குது சாப்பிடணும். இப்போ உங்களால வயிறு ஃபுல் ஆயிடுச்சா? வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இது எப்படி குடிக்க போறேன்னு தெரியல. பேண்ட் எல்லாம் லூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஆல்ரெடி வந்தே லூஸ் பண்ணிட்டாங்க. இத மோர் சாப்பிட்டு பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு. ஆமா, தேங்காய் பால்ல எப்படி புளிப்பு வரும்? அதுதான் லெமன் ஊத்துறோம்ல. புளிப்பு இருக்கா? மோர் அதுதான் சொல்றேன். தேங்காய் பால் மோர்
நல்லா சூப்பரா இருக்குமா. பரவாயில்ல, தீயா எடுத்து எல்லா காயும் சாப்பிட்டுட்டே இருக்கிறான் பாட்டில் பாரு. எடுத்து சாப்பிடு, என்ன வேணும்? சாப்பிட்டு தரேன். தியாக்கு இதுல என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு பாயசம் சாப்பிட்டு இதுக்கு ஒரு டிக்கு, இதுக்கு ஒரு டிக்கு, அதுக்கப்புறம் இந்த வடைக்கு ஒரு டிக்கு, இங்க இந்த ரசம் இதுக்கு ஒரு டிக்கு, இதுக்கு ஒரு டிக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டிக்கா? எல்லாமே குட்டா? அம்மா தியா உனக்கு வந்து மார்க் போட்டு டிக் பண்ணிட்டா. அப்படியா? உங்களுக்கு 10 out of 10. 10 out of 10 கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். நீதான் ஃபர்ஸ்ட் குடிப்பியா? தியா டேஸ்ட் பார்த்து சொல்ல போறா. நான் ஏற்கனவே ஒரு பைட் எடுத்து குடிச்சிட்டேன். சூப்பர். லெமன் ஜூஸ் ஏற்கனவே நீ குடிச்சிடுவ. சூப்பர். பாயசம் சூப்பரா இருக்கு. சரி தியா, எனக்கு கொஞ்சம் வையே. வைக்க மாட்டேன். எனக்கு இதுதான் full. சரி டாடி கொடு, டாடி டேஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இதுல வந்துட்டு நிறைய ஐட்டம் இருக்கு. மொத்தம் இருங்க, நான் தான் வந்தனே எண்ணணும் 17 ஐட்டத்துக்கு மேல இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமா ஒவ்வொரு டேஸ்டா நல்லா சூப்பரா இருக்குங்கம்மா. பரவாயில்ல, இது செய்யறதுக்கே ஃபர்ஸ்ட் பொறுமை வேணும். இது எப்படி செஞ்சீங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா இதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு? முதல்ல அது சொல்லுங்கம்மா. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுனா எல்லாம் கலக்குறது தானே. ஒரு 3/4 மணி நேரத்துல எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இல்ல கலக்கனாலுமே இவ்வளவு ஐட்டம் செய்யறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பொறுமை வேணும். முதல்ல யோசிச்சு இதுக்கு இது எப்படி கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதுலாம் நிறைய அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சு பாக்குறோம்ல, செஞ்சு சாப்பிட்டு பாக்குறோம்ல, அதனால நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிரும். செஞ்சா டேஸ்டா இருக்கும். உண்மையில இந்த மாதிரி செஞ்ச டேஸ்ட்ங்கிறத விட இதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? இதுல வந்து வீட்டுல மாசத்துக்கு இது ஒரு டைம் செஞ்சா, மாசத்துக்கு 2 டைம் செஞ்சா கூட சாப்பிடலாம். பட் என்னன்னா அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஆக்சுவலி இது வந்து. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எவ்வளவு தூரம் இது நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக் ஃபுட் எல்லாமே. இது என்னன்னா, இப்போ நாங்களே சொல்ல வீட்டுல ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஏதோ வேணும், இந்த பொருள் வேணும்னா நம்ம போய் உட்காந்து நின்றுட்டு செய்யணுங்கிறதுல வெட்டி போட்டு கிண்டி எடுத்துட்டு ஆத்திர அவசரத்துக்கு கூட இந்த மாதிரி எடுத்து போட்டு போகலாம். வந்து உட்காந்தானே அருண் சொல்லியாச்சு, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அது வீட்டில் கொடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுவே மனசுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பாய். மச்சி இது என்ன மச்சி? அதை கெட்டி தேயிரு. வெட்டி தே குடிக்க. நீங்க வேற எதுவும் சரி, நான் போய் சாப்பிட போறேன்ப்பா.